1000 விமர்சனங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டாலும் கூட அவர் வெளியே வந்தாருன்னா அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் ட்ரெண்டிங்ல போயிடுறாரு. நான் யாரை பத்தி பேசுறேன்னு நீங்க நேரம் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, விஜய் அவர்களை பத்தி தான் பேசுறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை பத்தி தான் பேச போறோம். என்னப்பா பேசுறதுக்கு இருக்கு? 2 நாளா பாத்தீங்கன்னா அவர் தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு. யூடியூப் போனாலும் அவர் தான், ஃபேஸ்புக் போனாலும் அவர் தான், இன்ஸ்டா போனாலும் அவர் தான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இங்க நம்ம வேறொரு தளத்துல பாத்தீங்கன்னா வார்த்தை கொண்டு போக போறோம். இங்க உடனே பாத்தீங்கன்னா நீங்க இவர் விஜய்க்கு சொம்பு தூக்கி அப்படி இப்படி அணில் குட்டி அதெல்லாம் சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட தயாரா இல்லை. ஆக்சுவலா நம்ம கலா யதார்த்தத்தை தான் பேசுறோம். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறது இல்லை. அதாவது அவர் மீது வைக்கப்பட்டக்கூடிய தாக்குதல்கள் அல்லது அவரை பத்தி பேசுற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். சரினா சரி, தவறுனா தவறுன்னு சொல்ல போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் இது ஒரு பிராண்டா மாறிடுச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவரு எழுந்தா, உட்கார்ந்தா, நடந்தா, பேசினா, என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிடுறாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு, ஊடகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்ன ட்ரெண்ட் செட்டர் அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக, அதிமுக மாபெரும் கழகங்கள், அதுல நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு பெரிய ஆலமரம். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆலமரங்கள் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ அவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய தேர்ந்த தலைவர்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்ல இருந்து, அவருடைய சகாக்கள் துரைமுருகன் சார்ல இருந்து, இன்னும் இருக்கக்கூடிய மந்திரிகள், இவங்க எல்லாருமே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுகல நமக்கு இவர் இப்பதானப்பா முதலமைச்சர் ஆனான்னு சொன்னாலும் கூட அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜெயலலிதா அம்மா கட்டியே ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாருன்றதுதான் வாஸ்தவம். ஸோ இப்படி இவரு மாற்றும் சில கட்சிகள், நம்ம அவர் விஜய் சொல்ற ஸ்டைல பார்த்தீங்கன்னா மற்றும் சிலர் அப்படின்ற மாதிரி இந்த பிஜேபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க தலைவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இன்னைக்கு பிரச்சார யுக்திகளை விஜய் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா மிகையாகாது. இது நம்ம பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவரா சொல்லல, உண்மைதான் சொல்றோம். நம்ம எவ்வளவு வீடியோஸ் பாக்குறோம், கலையாதாரத்தை பாக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருந்தார், எனது மாற்று கருத்து கிடையாது. பட் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் செஞ்ச சில பிரச்சார யுக்திகளை ஃபாலோ பண்ணது நல்லாவே பார்க்க முடிஞ்சது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கட்சி ரேம்ப் வாக், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக வரலாறுல கிடையவே கிடையாது. அந்த ரேம்ப் வாக் கொண்டு வர, அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த டவல் சுத்துறது, அப்புறம் டவல் தூக்கி மேலே ஏறிடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதிய செயல்பாடுகள் தான் திமுக பொறுத்து. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாரு. அவருடைய சன் உதயநிதி ஸ்டாலின், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு படி மேலே போயிட்டு விஜய் பிரச்சாரங்களுக்கு போகும்போது யார்கிட்டயா கண்ணாடி கொடுத்தாங்கன்னா அதை போட்டுக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி குடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சாரங்கள்ல நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதால அவர் மட்டும் இல்லை, இன்னும் நம்ம எல்லா தலைவர்களையும் சொல்லிக்கலாம். ஸோ இப்படி எல்லாருமே ஃபாலோ பண்றதால அவர் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்றதுல எனக்கு தவறும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மீது பார்த்தீங்கன்னா சக திரைக்கலைஞர்களே தாக்குதல்கள் கொடுக்கும் போது அது நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அது விஜய் அவர்கள் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு நமக்கு தெரியல. மிக முக்கியமா நம்ம பார்க்குறோம், பல நடிகர்கள், சில நடிகர்கள் பேர் சொன்னோம்னா உடனே கமெண்ட்ஸ் வந்து கார்க்கு ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அதுக்குள்ள நான் போகல. பட் இங்க ஒரு இயக்குனர், நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் புக்ல இருக்கக்கூடிய இயக்குனர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹேட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இயக்குனர் சேரன் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. என்னன்னா, என்னையா நீ எல்லாம் தலைவன், உன் பின்னாடி கூட்டம் வந்தா நீ தலைவனா? அந்த தலைவன் பாரு கொற்ற மழையிலையும் போயிட்டு 4 தேர்தல்களை தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருந்தாலும் தோத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் என் மக்களை சந்திப்புன்னு களத்தில் நின்று மழையில நின்று வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. சீமான் அவர்களை தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சீமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மழையிலையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் 4 முறை தோற்று, 4 முறைன்னு சொல்ல முடியாது, அதிகமாக தோத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவர் மீன் பண்ணாரு, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படிலாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவும். அதுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா இது முழுசா சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிலாம் போய்கிட்டு இருக்காங்க. நீ என்னையா வீட்டுல உட்காந்துக்கிட்டு வெளியே வராம எப்பயோ ஒரு டைம் வெளியே வர, சும்மா ஷோ காட்டிட்டு போற, இதெல்லாம் என்ன அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பம்பரம் மாதிரி சுத்த வேணாமா, என்னத்த சுத்துறன்னு எல்லாம் கேட்டாரு. அவர்கிட்ட நம்மளுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், ஐயா அவர் பம்பரம் மாதிரி சுத்த தயாரா தான் இருக்கிறாரு, பர்மிஷன் யார் வாங்கி கொடுக்கறது? அதாவது உங்க திமுக கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்கறது யாரு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்கறது யாரு? அவர் தான் வெளியே வந்தா விட மாட்டீங்களே, அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுவீங்க. ஏங்க சென்னை எவ்வளவு குறுக்கலான்னு ஒரு இடம் நமக்கு தெரியும். நீங்க அங்க போயிட்டு வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கும் போறதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடும். அவ்வளவு கிரௌட் கண்டிப்பா சேரும். அது நீங்க பாதுகாப்பும் கொடுக்க போறது கிடையாது. அதை தாண்டி அவர் அங்க போறதுக்கு கண்டிப்பா 1 மணி நேரத்துல போக முடியாது. ஸோ இவ்வளவு கேப் குறுக்கலான ஒரு இடத்த நீங்க குறுக்கலான இடம், அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய நேரம். ஸோ இதுக்குள்ள போயிட்டு நடத்த பிரச்சாரத்துக்கு போக முடியாதுன்றதான் வாசம். ஸோ அதனால அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்போது எப்படி சாமி அவர் வெளியே வர முடியும்? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நீங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலைப்பேச்சு அந்தனன் சார் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆந்திரால பாருங்க, பவன் கல்யாணம் என்ன பண்ணாரு, நடு ரோட்ல போய் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணாரு. அவர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்னா, அவருக்கு
இதே போல மறுப்பு தெரிவிக்கிறாங்க வெளியே வரதுக்கு. அப்போ YSR காங்கிரஸோட தலைவராக இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், அவர் தான் சிஎம்மா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில சேட்டையை தான் பண்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு ஒரு பிரிட்ஜ் மேல போய் உட்காந்துட்டாரு. செகந்திராபாத் நினைக்கிறேன், உட்காந்துட்டாரு போயிட்டு. அது பெரிய ரோட் ஷோ ஆயிடுச்சு, அது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம்ல அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணா அது உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு தவறுதலான முன்னுதாரணமா மாறி போயிடும். அது அது அதை விட முக்கியமான விஷயம், பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா அது அது ஏற்கனவே பிளான்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு உறுதியா தெரியல. அது பிளான்டா தான் பண்ணாங்க அப்படின்றாங்க. அது நம்ம பிளான்டுன்னு ஏன் பார்க்கலாம்னா, அங்க மக்கள் கூடவே இல்லை. அவருடைய கட்சி ஜனசேனா கட்சி சார்ந்தவர்களும் இன்னும் சில நிர்வாகிகள் மட்டும்தான் கூடியிருந்தாங்க, சில கார்கள் மட்டும்தான் கூடியிருந்தது. ஆனா விஜய் அந்த மாதிரி வெளியே வந்தாருன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், நம்ம பிரளயம் நடக்கும் நல்லா தெரியும். நம்ம தூத்துக்குடியில பார்த்தோம், நான்லாம் ஷாக் ஆயிட்டே, என்னையா எப்படி வருது கூட்டம் உனக்கு, இவங்க எல்லாம் ஓட்டா போட்டாங்கன்னா நீ என்ன போஸ்டா ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு க்ரௌடு சேர்க்கக்கூடிய ஒரு ஆளு டக்குன்னு அப்படி நீங்க சொல்ற மாதிரி சாதாரணமா டக்குன்னு ரோடுக்குள்ள வந்துட்டாருன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அது விஜய் அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்தா முடியலாம், அதாவது விஜய் காண வருகின்ற கூட்டத்துக்கும் உயிருக்கும் ஆபத்தா முடியலாம். ஏற்கனவே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டோம். ஸோ அதனால ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாமன்றதான் நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த விஷயமும் ஈடுபடாது. ஸோ அப்போ என்னதாங்க பண்ணணும்னா, விஜய் அவர்கள் பண்றதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அவர் என்ன பண்றாரு, நீங்க 3-4 மணி நேரம் எனக்கு டைமிங் கொடுக்குறீங்களா, நான் வரேன், நான் வந்து மக்களை சந்திக்கிறேன். இல்லையா பேசாம நான் ரத்து பண்ணிடுறேன், நான் வந்தாவே போதும், கையை காட்டினாவே போதும், மக்கள் நான் பார்த்தா போதும், அவங்க வாக்களிக்கிறாங்க அளிக்கலன்றது செகண்டரி. இன்னும் சில விமர்சகர்கள் சொல்ற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா பாடம் தான் பாக்குறாரு, அவருக்கு இப்ப சிஎம் ஆகணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ண தான் வராது அவரு. நம்மளுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் செக் பண்ண தான் வராது. அவருடைய இலக்கு 2026 ஆண்டு நடக்கூடிய, அதாவது இப்ப நடக்கப்படுற சட்டமன்ற தேர்தல் கிடையாது, 2031 ஆண்டு அதற்கடுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவருடைய இலக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அவர் ஸ்டெப் எடுக்கிறாரான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ட்ரெண்ட் செட்டரா ஒரு பக்கம் மாறி இருந்தாலும், மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய இந்த நபர்கள் சில பேர் இருக்காங்க, பேர் சொல்ல முடியாது இல்லையா, பிஸ்கெட் எல்லாம் போடுவாங்களே சில பேர், நீங்க நிறைய பார்த்துருவீங்க வீடியோல. அதாவது பிஸ்கெட் வாங்கி தீந்து போன பேர் கத்துறவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கத்துறவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை பத்திலாம் கவலைப்படாம அவர் எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தாங்க. அது வந்து ரொம்ப உண்மையாவே அவருக்கு பாலிடிக்ஸ் என்னங்க தெரியுதுன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த ஒரு பயங்கரமான பொலிட்டிஷியன் அவரு. அதாவது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பேச்சு, அதாவது ரிப்ளை கொடுத்தாவே அவங்க வந்துருவாங்க. நான் இப்ப பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னை எதிர்த்து பேசுறவங்க நான் ரிப்ளை பண்ணிட்டாவே அவங்க ஈக்குவல் ஆயிடுவாங்க. ஸோ அது நடந்துக்கூடாது, ரொம்ப உஷாரா அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூட அதை பத்தி பேசுற அளவுக்கு பாத்துக்கிறாரு பாருங்க. அந்த பிஸ்கெட் ஒரு கேஸ் இருக்குல்ல, பிஸ்கெட் கேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, பிஸ்கெட் போட கத்துமே, அந்த கேஸ் பத்திலாம் பேசாம இருக்கிறது தான் காரணம். நிர்வாகிகள் கூட பேசல பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. பார்ப்போம் அவருடைய அந்த அரசியல் முன்னெடுப்புகள் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய அரசியல் பாதை அவருக்கு வெற்றியை கொடுக்குமா, அல்லது ஒரு பயிற்சியை, நம்ம சீமானன் சொல்ற மாதிரி பயிற்சியை தான் கொடுக்க போதா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்க தளபதி விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வெளியே வர்றது இல்ல அந்தனன் சார் சொல்ற மாதிரி அவர் வெளியே போய் ரோட்ல உட்காரலாம் சரி வருமானத்தை பத்தி என்னன்றது நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.